இந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படி தொட்டு திருஷ்டி போட்டு வச்சுக்கலாம் போல அளவுக்கு அந்த கருப்பு இது கதை விட்டுச்சா இல்லை வாழ்க்கையில் நடந்ததாங்கிறது தெரியாது. நான் சின்ன வயசுலேயே சீரழிஞ்சிட்டேன். 9வது படிக்கும்போதே என்னை ஒருத்தன் கிண்டல் பண்ணான், கற்பழிக்கப்பட்டேன். நம்ம நேர்களில் சிலர் பாடி டிமாண்ட் உள்ளவங்களாக இருக்காங்க. திருமணமானவர்களுக்கும் அந்த பாடி டிமாண்ட் இருக்குது. பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் இப்போ நைட்டில் 10:30 மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டியது, மார்பை காட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் அந்தரங்க உறுப்பை காட்ட வேண்டியது. சித்ரா சொன்னதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. மானாவரியாக தன்னுடைய போட்டியாளர்கள் என்று கருதலாம். யூடியூப்பில் இவங்கெல்லாம் நமக்கு போட்டியாளராக வந்துட்டு அந்த கோபத்தில் வைத்திருச்சல்லையும் கூட இப்படி சொல்லலாம். பொது விஷயங்களை பேசினா நிச்சயமாக அந்த பொண்ணை நம்ம பாராட்டலாம். அது இல்லாமல் இந்த கழிச்சடைகளை பற்றி, கழிச்சடைகளாக சொல்லப்படுபவர்களை பற்றி பேசுகிறதுல என்ன இருக்குது? அப்போ ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், சமீபத்தில் மக்கள் பார்வை அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்தி வந்த சித்ரா அப்படிங்கிறவங்க ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை நம்ம ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் அழைச்சி வச்சுருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சமீபத்தில் பிரபலமான இந்த டிக்டாக் பிரபலங்கள் அதற்கு அடுத்ததாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தளங்களில் இயங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க பண்ணுற பல்வேறு அட்ராசிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. என்னுடைய சேனல் முடக்கப்பட்ட போது இது குறித்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா, இந்த விஷயம் திவ்யா கள்ளச்சியோட இதில் இருந்தால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தேடி போகும்போது அங்கே எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி தகவல்லாம் காத்திருந்துச்சு அப்படிங்கிற பரபரப்பு குற்றச்சாட்டை முன்னிச்சிருந்தாங்க. பல சிறுவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டது தெரிய வந்திருக்கு. என்ன நடக்குது சார்? முழு பின்னணி என்ன? முதல்ல இது இதில் யாரும் யோக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னவங்க யாருமே யோக்கியர்கள் இல்லை, பரிபூர்ணமானவர்கள் அல்ல. எல்லாரும் அவங்களுக்கு ஏற்றபடி வருமானத்துக்கு பெற வேண்டும் என்பதற்காக தப்புகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் திவ்யா கள்ளச்சி ஒரு சேனலில் என்னை பேட்டி எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த திவ்யா கள்ளச்சி யாருன்னு எனக்கு தெரியாது. போன பிறகு தான் தெரியும் கண்டங்கரையர்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை சார்? இல்லை, போன பிறகு தான் தெரியும். பேமெண்ட்டு மட்டும் தான் பேசுவாங்க, இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அப்புறம் யார் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. போன பிறகு தான் தெரியும். அப்புறம் அது ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் உங்களோட பேசுகிறது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா விஷயத்துக்கு வான்னு கேள்விகள் மட்டும் நான் பதில் சொன்னேன். அப்போது அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படி தொட்டு திருஷ்டி போட்டு வச்சுக்கலாம் போல அளவுக்கு அந்த கருப்பு, வாயை திறந்தால் சிவப்பாக பல் வெள்ளை வெளியில் இருந்துச்சு அப்படி. அப்போது என்னன்னு சொன்னதுக்கு அது கதை விட்டுச்சா இல்லை வாழ்க்கையில் நடந்ததாங்கிறது தெரியாது. நான் சின்ன வயசுலேயே சீரழிஞ்சிட்டேன். 9வது படிக்கும்போதே என்னை ஒருத்தன் கிண்டல் பண்ணான். அப்புறம் அதில் நான் மயங்கிட்டேன். ஸோ அப்போதே நான் கற்பழிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கற்பழிக்கப்பட்டேனுங்கிறதுக்கு அர்த்தமே அந்த பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா கற்பழிப்பல் என்பது பாலியல் பலாத்காரம். அவனும் ஆசைப்பட்டாள், அவளும் ஆசைப்பட்டாளுங்கிற மாதிரி தான் அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு காதல் தோல்வியும் ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ வச்சு சம்பாதிச்சவன் இவர்கிட்ட காசை ஏமாற்றிட்டு போயிட்டான். அப்போ அவன் உஷாராயிட்டான். சரி, இது ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது. பேசுகிறது எப்படின்னா கிளுகிளுப்பாக பேசுறது, அப்படியே அது காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தது. அதுமாதிரி திருச்சி சூர்யாங்கிற பொண்ணும் நான் ரவுடி பேபி சூர்யா. ரவுடி பேபி சூர்யா பேர் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ரவுடி பேபி சூர்யாவா? அது மாலைமுரசு டிவியில் பேட்டி எடுக்கிறக்கான சூழ்நிலை வந்துச்சு. ஒரு அலப்புறங்கிறது அதை பார்க்கும்போதே தெரியுது. வாய் காது வரைக்கும் இருந்துச்சு, கச்சா முச்சான்னு பேசிச்சு. அப்புறம் நான் பதில் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னால் சிரிச்சுது. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு முன்னே அந்த ரவுடி பேபி சூர்யா பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும். எப்படின்னா, நம்ம நேர்களில் சிலர் பாடி டிமாண்ட் உள்ளவங்களாக இருக்காங்க. திருமணமானவர்களுக்கும் அந்த பாடி டிமாண்ட் இருக்குது. ஏன்னா மனைவியிடம் பெறாத சில ஆசைகள், வன்மங்கள், விக்கிரமங்கள்
அதே மாதிரி பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் சரி திருமணம் எப்போ நடக்கும்னு தெரியாது, அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நைட்டில் 10:30 மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டியது, மார்பை காட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் அந்தரங்க உறுப்பை காட்ட வேண்டியது, பணம் போட சொல்ல வேண்டியது, ஐநூறுரூவாய்க்கு காட்ட வேண்டியதை காட்டி ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் எனக்கு பத்தாதுன்னா இன்னொரு 500 போடு அப்படி சொல்லி மீட்டரை ஏற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது, வருமானம் விழுந்துகிட்டே இருக்குது, காட்ட வேண்டியதை காட்டுவாங்க. இப்படி போயிட்டு இருந்தது. அதே மாதிரி சாதனான்னு ஒரு பொண்ணு படத்துலேயும் நடிச்சிது. அது கொஞ்சம் நிறையா பேசிச்சு. இந்த சாதுரியமாக பேசக்கூடிய பெண்கள் இந்த யூடியூப்பில் வந்து அதை புத்திசாலித்தனமாக பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு ஆபாசமாக பேசி மற்றவங்க பர்ஸை காலி பண்ணிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இந்த மாதிரி ஆட்கள் பெரும்பாலானவர் பார்த்திங்கன்னா புருஷனால் கைவிடப்பட்டு குழந்தையோடு ஆதரவற்ற நிலை, வறுமை சூழ்நிலை, படிக்காமல் இருந்ததுனால வேலைக்கு போக முடியல, ஆள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, அப்போ ஆள் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னா கேமரா முன்னால் நின்று பேச வேண்டியது, காட்ட வேண்டியது, இப்படியான விஷயங்கள். வறுமை கோட்டு கீழே இருக்கிறனால தான் அவங்க அதை செய்கிறாங்க. அப்புறம் போதையில் அளவுக்கு மீறி போதையிலையும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர வேண்டியிருக்கு. தன்னை மறந்த நிலையில் போதையில் அவங்க இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அது அவங்க பேச்சிலேருந்து உறுதி செய்யப்பட்ட உண்டாகிவிட்டது. இதில் யாருமே வந்து சட்டத்தின் முன்னால் நின்னாங்களான்னா நின்னாங்க. போலீஸார் போனாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க, அப்புறம் எழுதி கொடுத்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க, அப்புறம் 3 நாள் 4 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. இப்படி போகிறதும் வர்றதும் மறுபடியும் செய்கிறதும் இதே வேலையாக இருக்குது. ஏன்னா வேலை அவங்களுக்கு நிரந்தர வேலை இல்லை, அதுதான் காரணம். இப்போ ஜெயிலுக்கு போய் இவங்களாம் வந்து திருந்தலை அப்படின்னு சொல்லுறீங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் வேலை கிடைக்குதா? வேலை கொடுத்தா சரி சரிங்க தான் வந்து வேலை இருக்கலாமா, எதுக்குமா இதை பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் வேலை இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வேலை இதுதான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சட்டத்தில் இடம் இருக்காருன்னா சட்டத்துலேயும் அது இடம் இல்லை. பெரிய தண்டனைக்குரிய சட்டமாக அது ஏற்றுக்கொள்ளப்படலை. இப்போ வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஆபாச வீடியோக்கள், உடல் உறவு வீடியோக்கள், அது ஃபாரின் லேடிஸு, சவுத் இண்டியன் லேடிஸு, அப்புறம் மார்வாடி லேடிஸு தனித்தனியாக விசிடியே இருந்துச்சு. அப்போது விசிடியும் வீடு வீடாக கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து தனியாக போட்டு பார்ப்பாங்க. அதாவது 2-3 ரூம்களில் இருக்கிற இடத்துல அவங்க தனியாக அவங்களுக்கு ரூம் இருந்தால் அதை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு சில அந்த இணையதளங்களும் இருந்துச்சு. அந்த இணையதளங்களில் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இணையதளங்கள்லாம் மூடிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள இணையதளங்கள் மூடப்பட்டு விட்டன. வெளிநாட்டில் உள்ள இணையதளங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன்னா அவங்க கலாச்சாரம் வேறு, நம்ம கலாச்சாரம் வேறு. அதனால் அந்த மாதிரி அது ஓடிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் நிறுத்தப்பட்ட மாதிரி தெரியலை. இது போன்ற பெண்கள் எல்லோருமே வந்து நீங்கள் சொல்வது போல ஒரு குடும்ப தலைவியாக வந்து இருந்தவங்க தான். ஏன் இந்த மாதிரி ஒரு மோசமான உடலை காட்டி தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தொழிலுக்கு வந்து போகிறாங்க? எங்கள் ஆரம்பத்தில் விபச்சார வழக்கில் 500 ரூபா ஃபைன் போடுவாங்க. சில பொம்பளை வந்து துரத்தி விட்ருவாங்க. 300 ரூபா ஃபைன் போடுறதும் இருக்குது. ஒரு 15 நாள் ஜெயிலே போடுறதும் இருக்குது. இப்படி ஒரே விபச்சார குற்றத்துக்கு பலதரப்பட்ட தண்டனைகள் இருக்குது. அப்போது அவங்களுக்கு பழகி போச்சு. என்ன உள்ளே போயிருந்தால் ஒரு 10 நாள் தானே, 10 நாளுக்கு இருந்து மறுபடியும் அதே வேலை செய்வாங்க. ஒரு 500 ரூபா ஃபைனாக அவங்க போகாமல் வேறு யாரையா விட்டு கட்டி விட்டு வந்துடுவாங்க. இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் முதல்வர் புரட்சித் தலைவர் இருந்த பொழுது விபச்சாரத்தை அலையில் கைது அப்படின்னு பத்திரிகையில் வரும். அப்போ ஒரு கமிஷனை கூப்பிட்டு கேட்டார், அதனால் விபச்சாரம்ன்றது பெண்கள் மட்டும்தானே, அந்த விபச்சாரத்துக்கு துணை போகிறது ஆண்களும் இருக்காங்க இல்லையா, ஆண்களை ஏன் கண்டிப்பது இல்லைன்னு அவர் கேள்வி கேட்டார். போலீஸ்காரங்கெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லையா அப்படின்னு முடித்தாங்க. அதுக்கப்புறம் விபச்சார ஒழிப்பு இலாக்கான்னு ஒன்று இருந்துச்சு. அது பேருக்கு இருந்தது. எப்பாவது ஏதாவது கமிஷனர் கேட்டாருன்னா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வந்து விபச்சார வழக்கு போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். விபச்சாரத்திற்கு
தண்டனை கடுமையாக இல்லை என்பது ஒரு காரணம் இந்த விபச்சாரம் பரவுவதற்கு. ஆரம்பத்தில் விபச்சாரம், அதுக்கப்புறம் இப்போ கேமரா வந்ததுனால ஒரே பெண்ணு பலரை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி தன்னுடைய அவயவங்களை அந்தரங்க அவயவங்களை காட்டி சில நேரங்களில் அந்த அதற்கான உடலுறவு செய்வது போலவே கேரட்டு, இந்த நீல கத்திரிக்காய் இதெல்லாம் பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விலாவரியாக நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆபாசமாகிடும், அப்புறம் சேனலுக்கு ஆபத்து வந்துடும். ஒன்று சொன்னால் நீங்கள் புரிஞ்சுங்க, உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு அத்தகைய பெண்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். கேமரா முன்னால் நீங்கள் படம் போட்டுகிட்டே இருக்கணும், அவங்க அவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது போலீஸுக்கும் தெரியும். அப்பப்போ ஏதாவது 2 கேஸை போடுவாங்க, அப்புறம் வெளியே வந்து மறுபடியும் அதை தொழிலாக அவள் செஞ்சுக்கிட்டு இருப்பாள். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு நிரந்தர சட்டம் எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மக்கள் பார்வை சித்ரா முன்வைத்த இந்த குற்றச்சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவித்து நான் வந்து போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரபல யூடியூபரான சுமதி அவர்கள். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை என் மேலே வந்து திணிக்கிறாங்க, நான் ஏதோ ஒரு நைட்டுக்கு 1 லட்சம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம், அதெல்லாம் மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இது நாம் சுமதி சொல்கிறதையும் இந்த களத்தில் ஏற்றுப்போம். அதேமாரி அந்த யூடியூப்பில் அந்த பொண்ணு சித்ரா சொன்னதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. மானாவரியாக தன்னுடைய போட்டியாளர்கள் என்று கருதலாம். யூடியூப்பில் இவங்களாம் நமக்கு போட்டியாளராக வந்துட்டு அந்த கோபத்தில் வைத்திருச்சல்லையும் கூட இப்படி சொல்லலாம். ஏன்னா அதுக்கு கணவனை இறந்து 5 வருஷம் ஆகுது, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு போராட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது சுமதி. அதுவும் ஏற்புடையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதில் நேரில் பார்த்து அனுபவப்பட்டு இருந்ததுன்னா நான் சொல்லலாம். அப்படி நான் வந்து எந்த விதத்துலேயும் நான் அதை தப்பாக நினைக்கிறதுக்கான விஷயங்கள் வரல. பத்திரிகையில் வந்ததுன்னா அதை நம்பலாம், பத்திரிகைகளையும் அது வரல. துணிச்சலாக போய் நான் வந்து யோக்கியச்சு நான் தப்பே செய்யலை அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே உள்ள குற்றச்சாட்டை நிறுவின்னு அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்லுதுன்னா அதோடைய துணிச்சலாக பாராட்டணும். அதாவது அதை நிறைவேற்ற வேண்டிய தகுதி இப்போ இந்த சித்ராவுக்கு இருக்குது. இந்த சித்ராவும் வந்து ஏற்கனவே நான் ஒரு செய்தி படித்தேன், அவங்க ஏற்கனவே குழந்தை கடத்தலில் சம்மந்தப்பட்டவங்க அந்த பொண்ணு அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த மக்கள் பார்வை சித்ரா. ஆமாம், ஏற்கனவே அவங்களும் இந்த மாதிரி குற்றவாளியாக தான் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். ஏன்னா மக்கள் பார்வை என்பது நீங்கள் என்ன செய்யணும், ரோடு இந்த பக்கம் சரியில்லை, ஆற்றுல தண்ணி வரல, வாய்க்காலில் தண்ணி திறந்து விடணும், ரோடு பள்ளமாக இருக்குது, ஆஸ்பத்திரியில் இந்த சிறுகிடல் இருக்குது, ஆஸ்பத்திரியில் போதிய மருத்துவ வசதி இல்லை, மருந்துகள் இல்லை, இந்த மாதிரியான பொது விஷயங்களை பேசினா நிச்சயமாக அந்த பொண்ணை நாம் பாராட்டலாம். அது இல்லாமல் இந்த கழிச்சடைகளை பற்றி, கழிச்சடைகளாக சொல்லப்படுபவர்களை பற்றி பேசுகிறது என்ன இருக்குது? அப்போ ஏதோ தொழில் போட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு இல்லையா? என்ன தொழில் போட்டிங்கிறத நம்ம டீட்டெயிலாக போக முடியாது. ஒருவேளை ஏற்கனவே என்னை அந்த சுமதிங்கிற ஏமாற்றிவிட்டா, சித்ராவை ஏமாற்றிட்டா அப்படின்னு சிலர் மேலே சொல்கிறாங்க. ஏமாறுகிற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? அப்போ புத்திசாலி இல்லையா? ஏமாறுற அளவுக்கு அந்த பொண்ணு இப்போ சித்ராங்கிற பொண்ணு இளிச்சவாய்த்தனமாக இருந்தால் அதுக்கு யார் காரணம்? எதற்காக போய் அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கிட்ட பேசிச்சு, எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பணம் பிடுங்குறாங்கங்கிற விஷயம் போலீஸார் முழுமையாக விசாரித்தா தான் தெரிய வரும். நாம் பாட்டுக்கு இவ தப்பு அவ தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, வா நீ என்ன தப்பு, நீ என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிற சொல்லு, நீ என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிற சொல்லு, நீ என்ன ஆதாரம் வச்சுருக்க, நீ என்ன ஆதாரம் வச்சுருக்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் தரப்பில் விசாரித்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா அது உண்மை வெளியாகும். இந்த சமயத்தில் யார் மேலேயும் யார் புகார் சொல்கிறது, புகார் என்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஆமாம் சித்ரா பண்ணது நியாயம், சுமதி பண்ணது நியாயம் நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்த திவ்யா கள்ளச்சி, திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, அப்புறம் இந்த சிக்கா, அப்புறம் அந்த ரெட்டனாக்கு ஏலியன் பாய், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களை வந்து இந்த ஓரின சேர்க்கையாளர்களிடம் வந்து கொண்டு போயெல்லாம் இது பண்ணி கம்பல் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வந்து எழுது. இவ்வளவு ஆடியோக்கள் வந்து எப்படி ஒரு மொபைலில் சேகரிக்கப்பட்டது அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள நடந்திருக்கு தானே? ஒரு இல்லை, அதை வந்து போலீஸ் விபச்சார மாஃபியாவாக இருந்திருக்காங்கன்னு. இல்லை, அந்த மாஃபியா வந்து போலீஸ் விசாரிக்கணும். ஏன்னா நான் அந்த வீடியோவை பார்க்கல,
நீங்கள் சொன்னதை வச்சு நான் பதில் சொல்கிறேன். இல்லை ஆடியோ இது மாதிரிலாம் வெளியே இருக்கு இல்லை, அப்படிங்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். இப்போ சில பெரிய மனிதர்கள் வந்து சின்ன பொண்ணுகிட்ட போகணும், சின்ன பசங்கிட்ட போகணும், ஓரண சேர்க்கையாளர், ஹோமோசெக்ஸ் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. யாரும் இந்த மனித யோக்கியம் இல்லை. அதாவது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் அந்த மாதிரி போதையிலையோ கஞ்சா போதையிலையோ இருக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. அது தப்புங்கிறது அவனுக்கு தெரியும், குற்றம்ங்கிறது தெரியும். குற்றம் என்பது தெரிந்து கொண்டே அவன் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறான்னு சொன்னால் அதுக்கு பணம் வருது, பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த சின்ன பசங்களை மயக்கி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அந்த சின்ன பசங்க ரத்தமும் சதயமாக இருக்கிறதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்கள சும்மா விடக்கூடாது. யார் யார் இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தா, யார் செய்ய தூண்டினா, யார் காசு கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக விசாரித்து அவங்கள நீதிமன்றத்தில் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு போலீஸுக்கு நாம் சிபாரிசு செய்கிறோம், வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த சைபர் கிரைம் போலீஸார் இவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க சார்? இப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எவ்வளோ ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது? நீங்களும் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கீங்க எஸ்ஐயா, அதனால் கேட்க. இல்லை, அதாவது இது வந்து எப்போ வந்து அந்த முயற்சி பலாத்காரம் விஷயங்கள் நடக்குது, அது வந்து கொலையாக மாறும்போது தான் பெரிய தீவிரமான தண்டனை கொடுக்கப்படுது. ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. ஆனால் வெறுமனே பலாத்காரம் மட்டும் நடந்து அந்த இரத்த சிதைவுகள் மட்டும் நடந்துச்சுன்னா அது பெரிய தண்டனை கிடைக்கிறத சட்டத்தில் இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி சட்டத்தில் இடம் இருந்ததுன்னா அவனுக்கு வேளாண் செய்ய மாட்டானுங்க. புரியுதா? பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் நிரூபிக்கப்பட்டால் அது வந்து ஒரு 5 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னால் எவனும் செய்ய மாட்டான். அது மட்டுமல்ல, இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு ஈடுபடுகிறவர்கள் யாரேனும் ஆகுது கோர்ட்டில் வந்தால் அவங்கள நாரடிச்சிடுவாங்க வக்கீல்கள். கேள்வி என்ற பெயரில் அவங்கள வந்து துன்புறுத்திடுவாங்க. அதுக்காக நான் வக்கீல்கள் மீற குறை சொல்லலை. அவங்க தரப்பில் அவங்க நியாயத்தை வெளிக்கொண்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அது அவங்களுடைய கடமை, தொழில் ரீதியான உரிமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து செயல்படுகிற பொழுது சட்டம் அதுக்கு விட சீரியஸாக இருக்கணும்ல. ஸோ அது வந்து சட்டசபையில் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் சின்ன பசங்களை பண்ணுறதுக்கெலாம் வந்து கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதுக்கான சட்டம் வேணுங்கிறத நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ சமீபத்தில் திருச்சி சாதனா ஒரு விஷயம் பேசியிருக்காங்க ஒரு சேனலில் ஆடியோ இன்டர்வியூவில். எனக்கும் அந்த செக்ஸ் குரூப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, திவ்யா கள்ளச்சி நேரில் கிடைச்சா வாயை உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாயை உடைப்பேன், மூக்கை உடைப்பேன், அதெல்லாம் வந்து இங்கே பிரச்சனையே இல்லை. நீ பொய் சொல்லியிருக்க, உங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்கா, வா என்று போலீஸிடம் இழுக்க வேண்டுமே தவிர, கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டுமே தவிர, நான் பல்ல உடைப்பேன் அப்படின்னு சட்டத்தை கையில் எடுத்துக்கலாமா? சட்டத்தை நம் கையில் எடுப்பது தவறு. சட்டத்தை கையில் எடுப்பதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள், கோர்ட் இருக்குது, ஜட்ஜி இருக்காங்க, போலீஸ் இருக்குது. தனி மனிதன் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது. அவள் தண்டனை பண்ணா, அதனால் நான் வந்து நீதிபதி பதியாகி ஒரு 10-15 அடி அடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? அது இல்லை. இந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சமூக சீரழிவு தான். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஆப்பு இது மாதிரி பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய ஒரு ஆப்லாம், இதெல்லாம் வந்து ஏன் தடை பண்ண மாட்டேன்றாங்க? அதாவது ஒரு ஆப்பை தடை பண்ணலாம் யூடியூப்பில் சொல்லி, அவங்க வேற ஒரு பேரில் இன்னொரு ஆப் ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ஆப் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தடை சட்டம் எங்கேயா இருக்கா? இப்போ ஒரு யூடியூப்பு பேரில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அது தடை செய்யப்பட்டு அதை முடிச்சுட்டு இன்னொரு புது டிவி ஆரம்பிக்க போகிறாங்க யூடியூப்பு. அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அதனால தான் இதெல்லாம் சட்டங்கள், இது தப்புகள் அதிகரிப்பதற்கான காரணம். எத்தனை தடவை சைபர் கிரைம் வந்து போலீஸில் கூப்பிட்டு இந்த திருச்சி சாதனாவையும் திவ்யா கள்ளச்சியையும் ரவுடி பேபி சூர்யாவையும் புருஷனையும் சிக்காவையும் எத்தனை தடவை கூப்பிட்டு மிரட்டி 2 நாள் சாத்தி வாங்கி கையெழுத்து வாங்கி அனுப்புகிறாங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் வர்றாங்க. மறுபடியும் அதே தொழிலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கொடுத்த மறுநாளே ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்க. ஆமாம், இருக்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.